மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று. ஒரு அம்மா, நல்லா 60 வயசுக்கு மேலே மதிக்கத்தக்க ஒரு தாய். அந்த அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. கூட யாருமே இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒரே மகன் தான். அந்த மகன் வந்து மிலிட்ரியில் இருக்கார், ஆர்மியில் இருக்கார், வேலை செய்கிறாரு. இந்த அம்மா மட்டும் அட்மிட் ஆகியிருக்காங்க. பட்டு அந்த அம்மாவால் வந்து சர்வைவ் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அந்த அம்மாவோட கடைசி கட்டம் அது. எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, இந்த அம்மாவோடைய உயிர் வந்து கடைசி கட்டத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் அந்த அம்மா வந்து நினைவில் சொல்கிறாங்க, என் மகனை பார்க்கணும், கடைசியாக என் மகனை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த தாயோட கடைசி கட்டத்தில் அந்த அம்மா எதிர்பார்த்தது வந்து அவன் மகனை பார்க்கணும். ஆர்மியில் இருக்கார், அவரை பார்க்கணும், கடைசி நேரத்தில் நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அது மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே அவங்க அந்த அம்மா சொல்லலை. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கமாக ஒரு தம்பி வராரு. உள்ளே வந்த உடனே அந்த ரூம்குள்ளேயே வந்துட்ட உடனே பார்த்தா அவர் பார்த்தா ஆர்மியிலேருந்து வராரு. நாங்கள் அவங்க மகன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்டே கொண்டு போய் அவரை நிற்க வச்சிட்டோம். வாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அமைதியாக வந்துட்டார். வந்த உடனே அந்த அம்மா வந்து அழுகுறாங்க. கடைசியில் வந்துட்டியான்னு சொல்லிட்டு கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த சந்தோஷம், அந்த சொல்ல முடியாத பேச முடியாத நிலையில் மகனை பார்த்த உடனே ஒரு கண்ணீர், ஒரு சந்தோஷம், கூட இருக்காரேன்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. அதை பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்ல, அந்த அம்மாவுடைய கடைசி நேரத்தில் அவங்க ஆசைப்பட்ட ஒரு மகன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 12-12:30 மணி ஆயிடுச்சுங்க. ஆன உடனே அந்த அம்மா வந்து கொஞ்சம் கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா கை பிடிச்சிட்டே இருக்கார். இவர் என் தம்பி வந்து கை பிடிச்சிட்டே இருக்கார் அந்த அம்மாவை. அந்த அம்மா வந்து அப்படியே அந்த மூச்செல்லாம் விட்டு மாதிரி அவங்களுடைய உயிர் வந்து 12:30 மணி போல் உயிர் பிரிஞ்சது. அந்த அம்மா முடித்த உடனே அவரே கண் கலங்கி இருக்கார் அந்த தம்பி. அப்போது அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சரிப்பா, நம்ம பாடியை எங்கே பேக்கப் பண்ணோம், எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுங்க மேடம், எனக்கு யாருன்னே தெரியாதுங்க மேடம் அப்படின்னு சொன்னார். என்னப்பா சொல்கிற, உங்கள் மகன் தானே அப்படின்னு சொன்னால், இல்லை, நான் வந்து எங்கள் ரிலேட்டிவ் பார்க்கறதுக்காக நான் வந்தேன். இந்த மாதிரி இந்த தாய் வந்து சொல்லும்போது என்னால் வந்து அங்கேருந்து வெளியே சொல்லவும் முடியல, என்னால் வந்து வேறு பதில் சொல்ல முடியல, அங்கேருந்து என்னால் வெளியவும் வர முடியல. அதனால் அவங்க எண்ணங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். எல்லாரும் ஒரு ஷாக் ஆகிட்டோங்க. அப்படியே ஒரு இது எவ்வளோ ஒரு மனுஷத்தன்மை. அதாவது ஒரு மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணுறாரு, அந்த தம்பி நாட்டுக்காக சேவை பண்ணுறாரு. அதே வந்து ஒரு தாயோட எண்ணத்துக்காகவும் அவர் உயிர் கொடுத்துருக்கிறாருன்றது வந்து பெரிய விஷயம். அந்த அம்மா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். அந்த ஆர்மியில் இருக்கிற தம்பி வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைப்போம்.